தமிழ்நாட்டில் சாதி ரீதியாக நடத்தப்பட்ட வன்முறைக்கும் அடக்குமுறைக்கும் எதிராக குரல் கொடுத்த தந்தை பெரியாருக்கு கேரளாவில் வைக்கம் வீரர் அப்படிங்கிற பேரும் உண்டு. இந்த பேர் எப்படி வந்துச்சுன்னா, கேரளாவில் தாழ்த்தப்பட்ட மக்கள் கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய தெருக்களில் நடக்கிறதுக்கு தடை விதிக்கப்பட்டது. அதே மாதிரி அவங்க கோயிலுக்குள்ளே வர்றதுக்கும் தடைங்கிறது இருந்துச்சு. இந்த ரெண்டு விஷயத்தையும் கடுமையாக எதிர்த்து பல போராட்டங்கள் நடத்தி ஜெயிலுக்கும் போயிட்டு வந்தார் பெரியார். பெரியாரோட தீவிர போராட்டத்துக்கு கிடைச்ச வெற்றியாக அந்த ஊர் மக்கள் தெருக்களில் நடக்க அனுமதிக்கப்பட்டாங்க. அதே மாதிரி கோவிலுக்குள்ளேயும் பெரியார் அவங்கள கூட்டிகிட்டு போனார். இதை கொண்டாடுற விதமாக வைக்கம் 100 அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை கேரள அரசு கடந்த வாரம் நடத்தினாங்க. இதில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கலந்துக்கிட்டு பேசின போது, பெரியார் சாகணும்னு யாகம் வளர்த்த இதே ஊரில் பெரியாரை கொண்டாடுற விதமாக இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது பெரியாருக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு பெரியார் பற்றியும் திராவிட இயக்கத்தினுடைய சாதனைகள் பற்றியும் அந்த மேடையில் பேசியிருந்தார். இது ஒரு பக்கம் நிறைய பேர் பாராட்டிட்டு வந்திருந்தாலும் கூட எதிர்க்கட்சிகள் இது மீது விமர்சனம் வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் விமர்சனங்கள்லாம் எப்படி வந்ததுன்னா, பெரியாருக்கு எதிராகவும் அந்த வைக்கம் போராட்டத்துக்கு எதிராகவும் அந்த நிகழ்ச்சிக்கு எதிராகவும் முன்வைக்கப்படலை. ஆனால் கண்டிப்பாக விமர்சனம் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சில குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுட்டு வருது. கர்நாடகா, தமிழ்நாடு 2 மாநிலத்துக்கும் இடையில் எப்படி தண்ணி பிரச்சனை இருக்கோ, அதே மாதிரி பல காலமாக கேரள அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையே கழிவுகளை கொட்டுறது விதமாக சில சர்ச்சையான குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டுட்டே வருது. இதை தமிழ் சினிமாக்களில், அரசியல் தலைவர்களில் பல பேர் தொடர்ச்சியாக சுட்டி காட்டிகிட்டே வந்திருக்காங்க. அப்படி தான் இப்போ நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களும் பாஜக கட்சியினரும் கேரள மாநிலத்துக்கு உட்பட்ட இறைச்சி கழிவுகள், மருத்துவ கழிவுகள்லாம் கேரள எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக பகுதிகளுக்குள்ளே கொட்டப்படுறதா பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்காங்க. அதுலேயும் பாஜக ஐடிவிங் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதில் என்னென்னா, கேரளா மாநிலம் திருவனந்தபுரத்தில் செயல்பட்டு இருக்கிற மண்டல புற்றுநோய் மையத்தினுடைய கழிவுகள்லாம் திருநெல்வேலி பக்கத்தில் சமீபத்தில் மூட்டையாக கொட்டப்பட்டதாகவும், இது இன்றைக்கி நேற்று மட்டும் நடக்கலை, கேரள மாநிலத்தினுடைய எல்லையோர மாவட்டங்களாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி இந்த பகுதி எல்லாத்தையுமே கேரள அரசு தங்களுடைய மாநிலத்தினுடைய குப்பை கிடங்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கேரள மாநிலத்தினுடைய பயோமெடிக்கல் இறைச்சி கழிவுகளை தினம் லாரியில் கொட்டிகிட்டே தான் இருக்கிறாங்க. இந்த கழிவுகளெல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடிய பொறுப்பு தமிழக காவல்துறையினுடையது. ஆனால் சோதனை சாவடிகளில் லஞ்சம் வாங்கிட்டு அவங்க அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டும் பிஜேபி சார்பில் வைக்கப்பட்டிருக்கு. இது காலங்காலமாக நடந்துட்டு வந்தாலும் திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக நடக்கிறதாகவும், இதுக்கெல்லாம் திமுக அரசு அனுமதிக்கிறதுக்கு முக்கிய காரணம் அவங்களோட கூட்டணியில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் கேரளாவில் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இதெல்லாம் கண்டுக்காமல் தமிழகத்தை குப்பை கிடங்காக மாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ப்ரெஸ் மீட்டில் பகிரங்கமாக குற்றச்சாட்டு முன் வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்தையும் தமிழக அரசு உடனடியாக நிறுத்தணும். இனி ஒருபோதும் கேரள மாநிலத்தினுடைய மருத்துவ கழிவுகளோ இறைச்சி கழிவுகளோ தமிழ்நாட்டில் கொட்டப்படக்கூடாது. இனியும் இதை கண்டுக்காமல் தமிழக அரசு அலட்சியம் காட்டினா வருகிற 2025 ஜனவரி முதல் வாரத்தில் பொதுமக்களெல்லாம் திரட்டி லாரியில் அவங்க கொட்டின அதே கழிவுகளை ஏற்றிட்டு போயிட்டு கேரளாவில் போய் கொட்டுவோம் அப்படின்ற மாதிரி எச்சரிக்கை விட்டுருக்கிறாரு. அதுலேயும் அந்த முதல் லாரியில் நானும் செல்வேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு. இவரை மாதிரியே நாம் தமிழர் கட்சி தரப்புலையும் இதே மாதிரியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுட்டு வருது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையோட இந்த அதிரடியான பேச்சு அரசியல் வட்டாரத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள்.